எங்க தப்பு நடந்தாலும் சரிங்க, தட்டி கேட்கும் தைரியம் கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரைக்கும் சனி பகவான் லாப வீட்டுல ஆட்சி பெற்று அமர போறார். இதனால உங்களுக்கும் சரி, உங்க பேச்சுக்கும் சரி முக்கியத்துவம் கிடைக்கும். குறிப்பா அல்ல அல்ல குறையாத பணம் கிடைக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போறார். தொழில் பண்றவங்களுக்கு லாபம் வருமா? நான் கூலி வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி? என்ன வேலை செஞ்சாலும் சரி, உத்தியோகம் பாருங்க, அரசியல் இருங்க, இல்லை என்ன தொழில் செய்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தகுந்தாற் போல மேன்மை கொடுப்பார். பண ரீதியா உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும், கடன் சுமை கட்டுக்கொள்ள வரும், இது போல. சரிங்களா? சரி, அது எப்படிங்கிறத இப்போ தெளிவா பார்த்துருவோம். அதாவது முதல் விஷயம், ரிஷபத்திற்கு வாழ்க்கை துணை வழியில மதிப்பு மரியாதை கூடும். வாரிசே இல்லம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, நாங்க பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் குளம் இல்லை, எல்லாரும் சொல்றதையும் நாங்க அதை செஞ்சுட்டோம், ஒரு மாதிரி மனசே வெறுத்து போயிடுச்சு, குழந்தை வரம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, குழந்தை இல்லாம தவிச்ச தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல ரிஷபராசி பெற்றோர்களா இருக்கீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு மகனுக்கோ நல்ல வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பேரன் பேத்திக்கு வரன் அமையல, இப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். இல்லை உங்களுக்கே திருமணம் ஆகல, திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணம் முடிச்சு காட்டுவீங்க. அதே போல உடன்பிறப்புகள், அவங்கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு நீங்கும். சகோதரிகளுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடிச்சு வைப்பீங்க. அரசாங்க அதிகாரிகளால உதவி உண்டு, நீங்களே அரசு அதிகாரியாக மாறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு. அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்காரகன், நேர்மைக்காரகன், எல்லாத்துக்கும் மேல கர்மகாரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன், நிறைய விஷயங்களுக்கு இவர் தான் அதிபதி. ஏன் சொல்றேன்னா, நவ கிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் யாரு கொடுத்துருக்கு? மற்ற கிரகங்கள் இருக்கு, ஆனா இவரை மட்டும்தான் சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்கவும் அழிக்கவும் தெரியும். இவர் நினைச்சா உன்னை அடி பாதாளத்துக்கும் கொண்டு போக முடியும், இவர் நினைச்சா அடி பாதாளத்தில் இருக்கவங்கள ஆட்சி கட்டுல அமர வைக்கவும் முடியும். ஸோ அப்படிப்பட்ட இவருடைய கருணை பார்வை, இவருடைய தெய்வீக பார்வை தான் ரிஷபத்துக்கு கிடைச்சிருக்கு. சனி பகவானுடைய பார்வைக்கான பலன் என்ன தெரியுமா? ரிஷப ராசிக்காரங்க, சனி பகவான் உங்க ராசியே பார்க்கிறாரு. வீண் கோபம், அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் வரும், ஆனா போயிடும். தைரியமா முக்கியமான முடிவுகளை எடுக்க வைக்கிறார். சனி பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை மட்டும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அதிக கண்டிப்பு வேணாம், இருந்தாலும் கண்காணிப்புல இருக்கட்டும். சில பிள்ளைகள் படிப்பு நிமித்தமா, வேலை நிமித்தமா உங்களை கொஞ்சம் விட்டு பிரிகிற மாதிரி சூழ்நிலை வருது, ஆனா அது உங்களுக்கு சுபமா தான் இருக்கும். அதே போல சனி பகவான் 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். வெளிநாட்டு பயணம் சாதகமா அமையும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளை கவனமா கையாளுங்க. வண்டி வாகனத்தை இயக்கும் போது கவனம் தேவை. குடும்பத்தாரோட ஒரு முறை கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இல்ல பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்கு நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, இல்ல பெரியவங்க கிட்ட கேளுங்க, ஏதாவது பிரார்த்தனை பெண்டிங் இருக்கா அதை செஞ்சுட்டு வந்துருங்க. அப்படி எதுவும் பிரார்த்தனை எதுவும் இல்லம்மா, ஆனா நீங்க சொன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாக்க குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா ஒரு பூஜையை போட்டுட்டு வாங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல சனி பகவான் நட்சத்திர சஞ்சாரம் பார்த்தாக்க உடைய அஷ்டம லாபாதிபதியான குரு பகவானின் பூரட்டாதியினுடைய சாரத்துல 6/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் சனி பகவான் போறார். இதனால தந்தையுடன் கருத்து மோதல், வீண் செலவெல்லாம் வரும், ஆனா நீங்கிடும். அதே போல 2/4/2026 முதல் 14/4/2027 வரைக்கும் சனி பகவான், அதாவது உங்களுடைய பிரபல யோகாதிபதியும் இவர் தான், அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஏன் அந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகங்கிறது? ஸோ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இவர் தான். ஸோ இவரை தன்னுடைய சொந்த ராசியான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போறதுனால உங்களுக்கு பொன் பொருள் சேரும், புதுசா வேலை அமையும், புதுசா தொழில் அமையும், வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே போல 15/7/2026 முதல் 30/11/2026 வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல போறதுனால கொஞ்சம் வீண் அலைச்சல், காரிய தடையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சமயத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நேரங்காலம் சரியா இருக்குன்னு சொன்னாலேயே, அதாவது சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போகக்கூடிய அந்த நேரங்காலத்திலேயே ஏதோ முக்கியமான முடிவு எடுக்கிறது, ஏதாவது நல்ல வேலை செய்யறது, அதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதே போல 14/4/2027 முதல்
24/4/2028 வரைக்கும் தன பூர்வ புண்ணியாதிபதியான புதனுக்குரிய ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் போறாரு. இதனால் திருமணம் கைக்கூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சிலருக்கு புதுசா வீடு அமையும், வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கொடுக்கும். இது அடுத்து 28/7/2027 முதல் 13/12/2027 வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல போறார். முன்கோபம், உடல்நலக்குறைவு வந்து போகும். அதே போல இல்லத்தரசிகளை பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரும். நான் என்னுடைய நகை நட்டுக்களை அடகு வச்சிருக்கேமா, சொத்து பத்துக்களை அடகு வச்சிருக்கேன், கடன் சுமை இருக்குன்னா கூட அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நேரம், கடன் பாக்கிகள் முழுமையா தீரக்கூடிய நேரம், பணியிடங்களை நிம்மதி பிறக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்கிட்ட புதிய ஒப்பந்தங்கள் செய்வீங்க. உடைய நிறுவனத்துடைய புகழ் கூடும். தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமா விற்று தீர்ப்பீங்க. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவதால லாபம் அதிகமாகும். ரியல் எஸ்டேட்டு, பதிப்பகம், சிமெண்ட் வகைகளால லாபம் அடைவீங்க. பங்குதாரர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நடந்துப்பாங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிர்வாக திறமைகள் கூடும். புதிய வாய்ப்புகள், பொறுப்புகள் தேடி வரும். மூத்த அதிகாரிங்க உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சம்பளம் உயரும், பதவி உயர்வு உண்டாகும். சிலர் சலுகைகளே அதிகம் உள்ள வேலைகளுக்கு மாறுவீங்க. வேலை மாற்றம் இருக்கு. மொத்தத்துல இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்கு திக்கு திசை அறியாமல் தவித்திட்டு இருக்க உங்களுக்கு வாழ்க்கையில திடீர் திருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதாக அமையும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது மட்டும்தானா அப்படின்னு கொஞ்சமா நிறுத்திட முடியாது. வெற்றியும் பணமும் குவிய போகுது. நவகிரகங்கள்ல நீதிமான்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் நேர்மை, ஒழுக்கம், நீதி, கடமை, வேலை, தொழில் இது எல்லாத்துக்கும் காரணமானவரா. இது எல்லாத்துலயும் உங்களுக்கு மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுப்பார். பாரபட்சம் பாராம முடிய பலன்களுக்கு, முடிய செயல்பாடுகளுக்கு தகுந்த பலன்களை அள்ளி கொடுக்க போறார். சனி பகவான் மகரம் மற்றும் கும்பராசினுடைய அதிபதியா இவர் இருக்காரா. ஒரு ராசியில 2.5 வருஷம் பயணம் பண்ணக்கூடியவர். ஸோ இவர் இவருடைய நட்சத்திரத்துக்கே மாறுதுங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு யோகத்தை தரப்போகுது. குறிப்பா அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியாக ரிஷபராசி மாற போறீங்க. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெற போறீங்க. எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் சரி அதுல நல்ல வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையும் உறுதுணையா இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க. நண்பர்களும் சரி, குடும்பத்தாரும் சரி உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. எல்லா கடினமான காரியங்களையுமே ஈஸியா முடிச்சுக்க போறீங்க. தொழில் ரீதியா சிறப்பா இருக்க போகுது. வணிகர்களுக்கு எதிர்காலத்துல நல்ல லாபத்தை பெறக்கூடிய புதிய ஒப்பந்தம் எல்லாம் கைக்கு கிடைக்கும். ஸோ மதிப்பு மரியாதை அதிகமாகுது. உழைப்புக்கேற்ற நல்ல பலன். பயப்பட வேண்டாம். புதுசா வண்டி வாகனம் அமையிறது, எல்லா துறைகள்லையுமே சிறப்பாகவும் இருக்க போறீங்க. நிதிநிலையில நல்ல உயர்வு கண்டிப்பா ஏற்படும். பணவரவு அதிகமாகும். மகிழ்ச்சி குறைவு கிடையாது. பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு போகும். இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லட்டுமா? சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசிலிருந்து குருவின் வீடான மீனராசிக்கு மாறுறாரா. சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சிங்கிறது ரிஷபத்திற்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம். அதே போல நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி நல்லது நடக்கும். குறிப்பா சனி பயிற்சி மாபெரும் ராஜயோகத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு. உங்க ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான தர்ம கர்மாதிபதி இவர் தான். இப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இடம் பெயர்றாரா. இது ஜோதி ரீதியா பாக்குறப்ப லாப சனின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ கடந்த காலங்களில் நீங்க அனுபவிச்ச போராட்டங்களாகட்டும், தடைகளாகட்டும், குழப்பங்களாகட்டும் அனைத்துமே பனி போல விலக போகுது. தொட்ட காரியங்கள் அனைத்துமே துளங்க போகுது. சொல்ல போனா இது உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லும். சனி பகவானுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்துல அமைவதால உடைய தன்னம்பிக்கை, தைரியம் முன்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு உயரப்போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது. நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது. சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை பல மடங்கு உயரப்போகுது. இல்லறம் இனிக்குங்க. அதே போல குடும்பம், பொருளாதாரம், குடும்பமும் சரி, பொருளாதார நிலையிலையும் சரி நல்ல மாற்றம் வரும். பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேர போறீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது. பலருக்கு இப்ப திருமண யோகம், புத்திரபாக்கி யோகம்லாம் கைகூடி வந்திருக்கு. பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றத்தை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே போல நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கைக்கு சேரும். புதிய சொத்துக்கள், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வலுவா இருக்கு. மூத்த உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் முழுமையான ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா நிக்குது. பொருளாதார ரீதியான உங்களுக்கு சிக்கல்கள் அனைத்துமே தீரப்போகுது. நிம்மதியான சூழல் நிலவ போகுது. சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதே போல தொழில், உத்தியோகம், தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கும் சரி, இல்ல ஆல்ரெடி வேலை இருக்கவங்களும் சரி உயர்ந்த சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை அமையும். ஏற்கனவே வேலை இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பி இடத்துக்கு இடமாற்றம், தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் தேடி வரும். தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கான நிதி உதவிகள் ஈஸியா கிடைக்கும். மேல் அதிகாரிங்க உங்களுடைய உழைப்பை அங்கீகரிப்பாங்க. கூட்டுத்தொழில் செய்றீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது சாதகமான காலம். துணிச்சலா புதிய முதலீடுகளை தாராளமா செய்யுங்க. அதே போல கலை மற்றும் கல்வி,
கல்வி மற்றும் கலைத்துறையில மாணவர்களுக்கு வந்து மிக சிறந்த சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் அமையும். போட்டித் தேர்வுகள்ல பங்கேற்கிறீங்க அப்படின்னாக்கா, மாநில அளவிலான வெற்றிகளை பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. உயர்கல்விக்காக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். அதே போல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழும், கௌரவமும் கூடிக்கிட்டே இருக்கும். புதிய படங்கள்ல ஒப்பந்தமாகறது, கலை நிகழ்ச்சிகள் மூலம் பெருத்த வருமானத்தை ஈட்டுவது, இது போல யோகம் இருக்கு. அதேபோல விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமையால புதிய சாதனைகள் படைச்சு விருதுகளை பெற போறீங்க. சனி வந்து எந்த அளவுக்கு சாதத்தை கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் உங்கள சோதனைக்கு உள்ளாக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதற்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, வயதான தம்பதிகளுக்கு, வயசுக்கு முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள செய்து கொடுக்கறதுனால, சனி பகவானுடைய அருளை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். அதேபோல சனிக்கிழமைகள்ல சிவபெருமானுடைய சன்னதியில எள் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. அதிக தன்னம்பிக்கையால சில தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க. முக்கியமா உங்களுக்கு மூத்தவங்கள மதிச்சு நடந்துக்கோங்க. இதனால உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமாகும். அதேபோல பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, வெல்லம் கலந்த அரிசி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு மங்களகரத்த மேம்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்ல. எல்லார்கிட்டயுமே சுமூகமான அணுகுமுறையால வெற்றி காணக்கூடிய ரிஷப ராசிக்கு எல்லா விதங்கள்லயுமே அனுகூலம் கிடைக்க போகுது. குருவுடைய பார்வையுமே நல்ல யோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. பணவரத்து அதிகமாகும். மனசுல இருந்த கவலைகள் விலக போகுது. சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபருடைய நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பா நடக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் வரும். பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே வந்து உறவு பலமா இருக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைய போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் இருக்கு. என்னதான் வந்து நேரம் காலம் சாதகமா இருக்கு. சனி பகவானே எனக்கு வந்து பக்கபலமா இருக்காரு. இனி நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நிதானத்தை கடைபிடிக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. அதே போல அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும். ஆனா பாடங்கள்ல கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுல உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சொல்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நவகிரகங்கள்ல வீட்டுக்கூடி சுக்கிர பகவானுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. அதே போல வெண்மை நிறம் கூடிய சக்கர பொங்கல் படைச்சு வழிபாடு பண்ணுங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல அமைதி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், வெள்ளி. அதாவது எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதாலும் சரி, இந்த நாட்கள் நீங்க செஞ்சு பாருங்க. மேன்மை உண்டாகும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்றேங்க. கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி பகவான் போறாரா? இந்த சனியானது உங்களுக்கு வந்து 11ஆம் பாவம். உப ஜெயஸ்தானம், லாபஸ்தானம். இந்த 11ஆம் இடத்த நாங்க இப்படிதான் சொல்லுவோம். ஸோ இந்த லாபஸ்தானத்துல சனி வர்றதுங்கிறது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. உங்க உழைப்புக்கேற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. நீங்க சாதிக்கிறதுக்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க பெரிய முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கை முழுவதுமே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுத்துரும். அதே போல சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உடைய மூத்த உடன்பிறப்புகள் எல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா தேவையில்லாம பேசி பகையை உண்டாக்காம இருக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. நண்பருடைய ஆதரவு கிடைக்கும். எல்லார் மீதுமே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும். ஆனா மத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த ஆராய்ச்சி மட்டும் நீங்க பண்ணக்கூடாது. அதே போல அதீத அன்பு வச்சு ஏமாந்தும் போகக்கூடாது. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கணும். தாமரை இலை மீது இருக்கக்கூடிய நீர் மாதிரி பட்டும் படாம அப்படி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்க நல்லது. இதுக்கு வந்து வாழ கத்துக்கணும். ரிஷபம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இணக்கமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா எல்லார்கிட்டையும் இணக்கமா இருக்கிறது தப்பு. பார்த்துக்கணும். அதே போல யார்கிட்டயுமே மனசளவுல ஒட்டி உறவாடினீங்க அப்படின்னா அது வந்து காயப்பட்டுட்டு போயிடுவீங்க. அதையும் பார்த்துக்கோங்க. சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஒரு நாள் கூட நிம்மதி இல்லையேன்னு இருந்த காலகட்டம் இப்ப மாறுது. அந்த நிலை என்னடா வாழ்க்கைங்கிற எண்ணம், எரிச்சல், கோபம் இதெல்லாம் உண்டாகும். நான் இருக்காதுன்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் மாற்றம் வரும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உடைய எண்ணம் வந்து மேலோங்கும். அந்த எண்ணம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இருந்தாலும் நம்ம யாருக்கு உதவி பண்றோங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அதுபோல சேவை மனப்பான்மை, ஈகத்தன்மை எல்லாம் அதிகமாகும். சனி வந்து 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால கொஞ்சம் கவலை வரும், மன உளைச்சல் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இனி பிள்ளைகளால உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தது சரியாகும். ஆனாலும் கொஞ்சம் அப்பப்ப நம்மள வந்து டென்ஷன் பண்ணிடுவாங்க. சொத்து வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது அலைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொல்லப்போனா இந்த சனி பயிற்சிங்கிறது ரிஷப ராசிக்கு 100க்கு 90 மார்க். மறைக்கப்பட்ட ரகசியங்கள், மறைக்கப்பட்ட உறவுகள் எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் வெளியே வந்துடும். சரிங்களா? 9, 10க்கு அதிபதியான சனி பகவான் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு உரியவர்.
11ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டம். 100க்கு 90% யோகங்கள் உண்டாகுது. 12 ராசிகள்லயே அதிக யோகத்தை பெறக்கூடிய ராசி யார்ரா அப்படின்னு கேட்டனாக்க ரிஷப ராசிகாரர்கள் முதன்மையா நீங்க நிக்கிறீங்க. ஸோ பயப்பட வேணாம். சனி பகவானுக்கு சாதகமா இருக்காரு. உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஆல்ரெடி உதவி செஞ்சுதான் நம்ம இப்ப தலைமையில துண்டு போட்டு உட்காந்துருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாருக்கு கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, முன்னாடி நிக்கிறது, உதவி பண்றது, உங்க வேலையை விட்டுட்டு போய் பார்க்கறது செய்யறது இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் விவேகத்தோடையும் செயல்படுங்க. நேரம் காலம் உங்களுக்கு சாதகம் தான். வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு நினைச்ச உங்களுக்கு கூட இப்ப வாழ வழி பிறந்திருக்கு. சனி பகவான் உங்களுக்கு சாதகமான நிறைய கதவுகளை திறந்து வச்சுட்டு தம்பி ஏதாவது ஒரு பக்கம் போய் பொழைச்சுக்கோன்னு வழிகாட்ட போறாரு. பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பூஜையை பண்ணிடுங்க. கண்டிப்பா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. இல்ல முடியாதுன்ற பட்சத்துல வீட்லயாவது தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. அதே போல வெள்ளிக்கிழமையில வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வெண்மை நிறம் இருக்கக்கூடிய பால், வெள்ளை நிறத்துல கூடிய சர்க்கரை, வெள்ளை நிறத்துல கூடிய அரிசிலாம் தானம் பண்றது இன்னும் சிறப்பு.